சென்னை மவுலிவாக்கத்தில் நொறுங்கி விழுந்த 11 மாடி கட்டட இடிபாடுகளில் மீட்புப் பணிகள் நிறைவடைந்துள்ளது. இந்த விபத்தில் பலியான 61 பேர் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. சென்னை மவுலிவாக்கத்தில் போரூர் குன்றத்தூர் சாலையில் பிரைம் சிருஷ்டி என்ற நிறுவனம் புதிதாக கட்டி வந்த 11 மாடி குடியிருப்பு கட்டடம் கடந்த சனிக்கிழமை மாலை திடீரென இடிந்து தரைமட்டமானது. கட்டடத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் இடிபாடுகளிடையே சிக்கிக் கொண்டனர். கடந்த 7 நாட்களாக தேசிய பேரிடர் மீட்புக் குழு, தமிழக தீயணைப்பு படை, மாநில பேரிடர் மீட்புக் குழு, தமிழக காவல்துறையின் கமாண்டோ வீரர்கள், மெட்ரோ ரயில் ஊழியர்கள் உள்பட 1600 பேர் கொண்ட குழுவினர் இக்கட்டட இடிபாடுகளில் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். 27 பேர் காயங்களுடனும் 61 பேர் இறந்த நிலையிலும் மீட்கப்பட்டனர். மீட்புப் பணியின் 6வது நாளான வியாழக்கிழமை மட்டும் 10 சடலங்கள் மீட்கப்பட்டன. இறந்தவர்களில் 41 பேர் ஆண்கள், 20 பேர் பெண்கள். இதுவரை அடையாளம் காணப்பட்டவர்களில் 25 பேர் ஆந்திராவையும், 10 பேர் தமிழகத்தையும், 4 பேர் ஒடிசாவையும் சேர்ந்தவர்கள். இந்நிலையில் வெள்ளி அதிகாலை 2 மணி அளவில் மீட்புப் பணிகள் நிறுத்தப்பட்டது. மீட்புப் பணியில் ஈடுபட்ட வீரர்கள் அவ்விடத்தில் இருந்து புறப்பட துவங்கியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் பாஸ்கரன், பேரிடர் மேலாண்மை பாதுகாப்பு ஆணையர் ஸ்ரீதர் ஆகியோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டனர். மீட்பு பணி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கு. இது 61 இறந்த உடல்களை மீட்டிருக்கும், 27 உயிருள்ள நபர்களை மீட்டிருக்கும். இது 28ஆம் தேதி இந்த இடத்துக்கு தீயணைப்புத்துறை தான் முதல்ல வந்தது. முதல்ல பார்க்கும்போது இம்மீடியட்டா யாரெல்லாம் ரெஸ்கியூ பண்ண முடியுமோ அவங்களெல்லாம் ரெஸ்கியூ பண்ணோம். அதற்கப்புறம் சிட்டியில இருந்து எல்லா வெஹிக்கிளையும் மொபிலைஸ் பண்ணி மேக்சிமம் ஸ்ட்ரென்த் எடுத்துட்டு எங்கெங்க உயிரோடு இருக்காங்கன்றத சர்வே பண்ணிட்டு காப்பாற்றணும். மீட்புப் பணிகள் நிறைவடைந்துள்ள போதும் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருவதால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இடிபாடுகளை முற்றிலும் அகற்றி அப்பகுதியை தூய்மைப்படுத்தும் பணிகள் துவக்கப்பட்டுள்ளன. இந்த கட்டடத்தில் இதுவரை 600க்கும் மேற்பட்ட லோடு இடிபாடுகள் அகற்றப்பட்டுள்ளன. இந்நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடங்கள், புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு நிறைவு சான்றிதழுக்காக காத்திருக்கும் கட்டடங்களை ஆய்வு செய்யும் பணியில் சிஎம்டிஏ அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். குழுவிற்கு 3 பேர் வீதம் 19 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆய்வில் விதிமுறை மீறி கட்டடங்கள் கட்டப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் கட்ட அனுமதி ரத்து உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொள்ள உள்ளனர்.